வெல்கம் டு மை வீடியோ. இன் திஸ் வீடியோ நம்ம டைப் கன்வர்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப் எப்படி மாத்துறது? இது எந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா, ஒரு கால்குலேஷன்ஸ் பண்ணும்போதோ, இல்ல வந்துட்டு ஒரு இன்புட் ஃபீல்ட்ல இருந்து வேல்யூவ நம்ம வாங்கும்போதோ, அந்த மாரி இடத்துலலாம் நம்ம டைப் கன்வர்ஷன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அத பத்தின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டைப் கன்வர்ஷன் வந்துட்டு, ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து நம்ம எப்படி இன்ட், டபுள், பூலியன் அந்த மாதிரி டைப்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த நம்ம பார்ஸ் வச்சு தான் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். பார்சிங். ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்க பார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்ட்டாவோ, டபுளாவோ, பூலியனாவோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. அத பத்தின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ஸ் பண்ணும்போது, நம்ம எந்த டைப்க்கு நம்ம மாத்த நெனைக்கிறோமோ அந்த டைப்போட நேம் இன்ட். ஓகே. தென் டாட் பார்ஸ். தென் அந்த பார்ஸோட பிராக்கெட்குள்ள நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூவ வந்துட்டு கொண்டு போணும். இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்துட்டு அந்த டைப்புக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். ஒருவேளை இங்க 0ன்னு இருக்கு. இந்த 0க்கு பதிலா 0 ஏபிசிடி அந்த மாதிரி இருந்தா, அது வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி எரர் குடுக்கும். இது கண்டிப்பா இது இன்டிஜர் இல்ல. நம்ம இன்டிஜரா மாத்த முடியாதுன்னு ஒரு எரர் குடுக்கும். அதே மாரி தான். நம்ப ஒரு ஸ்ட்ரிங்க நம்ம இன்டிஜராவோ, இல்ல டபுளாவோ, இல்ல பூலியனாவோ மாத்தும்போது, வர ஸ்ட்ரிங் கரெக்ட்டான வேல்யூவ வச்சிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி தான் நம்ம அனுப்பணும். வி ஆர் இன் ஆர் லாஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி பிரஸ் பண்ணுங்க. டாட் நியூ ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுங்க. தென் கன்சோல் அப்ளிகேஷன். தென் எங்க வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ட நீங்க சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டர சூஸ் பண்ணி செட் பண்ணிடுங்க. தென் எனி நேம், ப்ராஜெக்ட் நேம் எதுவா வேணா இருக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்துட்டு லோட் ஆயிடும். இதுக்கு இன்டர்நெட் தேவை. ஓகே. பட் ஃபர்தரா வர மத்த எந்த ஸ்டெப்புக்குமே வந்துட்டு இன்டர்நெட் தேவை கிடையாது. ஸோ ப்ராஜெக்ட் ஃபுல்லா லோட் ஆயிடுச்சு. வாய்ட் மெயின். இந்த வாய்ட் மெயின் தான் வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் தி ப்ரோகிராம். இதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் வந்துட்டு ரன் ஆகும் பெர்ஃபெக்ட்டா. ஓகே. ஸோ இதுல இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ட நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு இன்ட் வேரியபிள நான் குடுக்க போறேன். இல்லன்னா ஒரு ஸ்ட்ரிங். இப்ப நம்ம ஸ்ட்ரிங் தானே பார்க்குறோம். ஓகே. ஸ்ட்ரிங்ல ஒரு வேல்யூ வந்துட்டு நான் பாஸ் பண்றேன். 0, 100 அண்ட் செமிகோலன். இந்த மாதிரி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த வேல்யூவ நான் இன்டிஜரா மாத்தணும். அந்த மாரி கேஸ்ல இன்னொரு இன்ட் வேரியபிளுக்கு int box is equal to int dot parse. ஓகே. int dot parse அதுக்குள்ள வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் வேல்யூவ நான் பாஸ் பண்ணணும். அண்ட் செமிகோலன். இந்த பர்ட்டிகுலர் விஷயம் என்ன பண்ணும்னா, இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவ வந்துட்டு இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்குது. இதுதான் டைப் கன்வர்ஷன். இந்த பர்ட்டிகுலர் விஷயம் எங்க நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல நெறைய டெக்ஸ்ட் ஃபீல்ட் வச்சிருக்கீங்க. எனிதிங் பார்சல் அப்ளிகேஷன் இல்லன்னா வந்துட்டு ஒரு அம் பிரைஸ் வந்துட்டு வாங்குற ஒரு அப்ளிகேஷன் அந்த மாதிரி. அப்போ ஒருத்தர் வந்துட்டு இன்டிஜர வந்துட்டு ஒரு வேல்யூவா குடுக்குறாரு. இல்ல பாக்ஸோட டைமென்ஷன வந்துட்டு ஒரு வேல்யூவா குடுக்குறாரு. இல்ல ஒரு கவுண்ட் எனக்கு இத்தன பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட்ட வந்துட்டு குடுக்குறாருன்னா, அந்த டைம்ல நம்ப இன்டிஜரா நம்ம அத கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல இருந்து வர வேல்யூ வந்துட்டு இன்ட்டா வராது. ஸ்ட்ரிங்கா மட்டும் தான் வரும். ஓகே. ஸோ அந்த டைம்லலாம் வந்துட்டு கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்துட்டு இன்ட் கன்வர்ஷன். இது என்ன பண்ணும்னா, வர வேல்யூ வந்துட்டு இன்டிஜரா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்குது. ஓகே. தென் இத நான் ரன் பண்றேன். இன்ட் பாக்ஸ். ஸோ F5 பிரஸ் பண்ணுங்க ரன் பண்றதுக்கு. ஸோ 100 வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுது. பட் இப்போ இந்த 100ல நான் வேற ஏதாச்சும் ஒரு ஆல்ஃபாபெட்ஸ நான் இந்த மாரி குடுக்கும்போது, இது கண்டிப்பா ஒரு இன்டிஜர் கிடையாது.
ஓகேவா? கண்டிப்பா அது வந்துட்டு இன்டிஜரா வந்துட்டு பார்ஸ் ஆகாது. அந்த மாரி கேஸஸ்ல நம்மளுக்கு எரர் அடிக்கும். ஓகே. சோ நான் இத திரும்ப ரன் பண்றேன். F5. ஓகே. சோ எனக்கு எரர் காமிக்கும். கண்டிப்பா இது ஒரு இன்டிஜர் கிடையாது. சோ இத நீங்க பார்ஸ் பண்ண முடியாது. இந்த பார்சிங் அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஸ்ட்ரிங்க அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். உள்ள இருக்கிறது இன்டிஜரான்னு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அது பார்ஸே பண்ணும். ஓகே. ஒரு இன்டிஜரே இல்லாத ஒரு வேல்யூவ நீங்க வந்துட்டு அத பார்ஸ் பண்ண நெனச்சீங்கன்னா, அப்ப வந்துட்டு இஷ்யூ வரும். ஓகே. சோ அதுல வந்துட்டு கொஞ்சம் கிளியரா இருக்கணும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஒரு இன்டிஜர் பார்சிங். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஒரு டபுள் வேல்யூவையும் பார்ஸ் பண்ண முடியாது. அந்த மாரி கேஸஸ்லயே உங்களுக்கு வந்துட்டு எரர் அடிக்கும். ஓகே. சோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கான்ஷியஸா வந்துட்டு பாருங்க. சோ தென் இந்த இடத்துல இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப நான் அனதர் ஒரு ஸ்ட்ரிங்க வந்துட்டு நானு செட் பண்றேன். பாக்ஸ் டைமென்ஷன் 90.6. ஓகே. தென் ஸ்ட்ரிங் எப்பவுமே வந்துட்டு சிங்கிள் இல்ல டபுள் கொட்டேஷன்க்குள்ள இருக்கலாம். தென் ஒரு டபுள் வேல்யூவ நான் கொண்டு வரப்போறேன். அந்த டபுள் வேல்யூல அம் டோட்டல் பாக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம் குடுக்குறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி வேர்ட்ஸ் வந்துட்டு கேமல் கேஸ்ல இருக்கணும். 2வது வேர்ட நம்ம என்ன ஆட் பண்ணாலுமே வந்துட்டு அது கேப்பிட்டல் லெட்டர்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுதான் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் வே. இந்த இடத்துல டோட்டல் பாக்ஸ்க்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து வர வேல்யூவும் பிளஸ் ஒரு 10ன்ற வேல்யூவ நான் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த கேஸ்ல இது ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு. இத வந்துட்டு நான் டபுளுக்கு மாத்தணும். அதுதான் டபுள் டாட் பார்ஸ். ஓகே. சோ டபுள் டாட் பார்ஸ் இதுக்குள்ள வந்துட்டு இந்த பாக்ஸ் டைமென்ஷன பாஸ் பண்ணுங்க. ஓகே. தென் அது கூட மல்டிப்ளிகேஷன் நீங்க பண்ணிக்கலாம். ஒரு 10 அந்த மாதிரி. என்ன வேணா பண்ணலாம். பிகாஸ் இப்ப மல்டிப்ளிகேஷன் வொர்க் ஆகும். ஏன்னா இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்துட்டு ஒரு டபுளா கன்வெர்ட் ஆயிடுச்சு. வித் திஸ் ஸ்டெப். ஓகே. சோ இதுவும் வந்துட்டு நீங்க நெறைய ஆப்பரேஷன்ஸ் பண்றதுக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் இல்லன்னா வந்துட்டு சில கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ரிங்ல இருந்து நம்ம டபுளுக்கு கன்வெர்ட் பண்றதெல்லாம். ஓகே. சோ ஸ்ட்ரிங்ல இருந்து நீங்க எத கன்வெர்ட் பண்றதா இருந்தாலுமே வந்துட்டு பார்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நீங்க பண்ண முடியும். ஓகே. சோ வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சோ அகைன் F5. சோ பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு இன்டூ 10 வந்துட்டு மல்டிபிள் ஆயி நம்மளுக்கு வந்துட்டு கன்சோல்ல வந்துருச்சு. சோ திஸ் இஸ் அ சக்சஸ் வே. சோ எந்த ஸ்ட்ரிங்கா இருந்தாலுமே நீங்க வந்துட்டு கன்வெர்ட் பண்றீங்கன்னா, எனி டைப் கன்வர்ஷன் நீங்க பார்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதே மாரி தான் வந்துட்டு பூலியனுக்கும். ஓகே. சோ பூலியன் வந்துட்டு நெறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த டபுள் அண்ட் இன்ட்ட தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் நெறைய கேஸஸ்ல. சோ இந்த பர்ட்டிகுலர் கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு நம்பர் கன்வர்ஷன்ஸ். நம்பர் கன்வர்ஷன பொறுத்த வரைக்குமே வந்துட்டு என்னன்னா, நம்ப இன்ட்ட வந்து டபுளா மாத்தலாம். டபுள வந்துட்டு இன்ட்டா மாத்தலாம். இன் சம் கேஸஸ் நம்மளுக்கு வந்துட்டு சில டேட்டா டைப்ஸ்ல டபுள் நம்ம செட் பண்ணியிருப்போம். ஆனா நம்ம ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரும்போது, நம்ம வந்துட்டு ஒரு சிங்கிள் டிஜிட்டா வந்துட்டு கொண்டு வரா மாதிரி இருக்கும். அந்த மாரி கேஸஸ்ல நம்ம வந்துட்டு டபுளா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா இன்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் சம் கேஸஸ்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுவும் வந்துட்டு யூஸ்ஃபுல் வே தான். இது வந்து நம்பர் கன்வர்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் ஒன் ஆஃப் த டைப் கன்வர்ஷன். ஸோ, இந்த நம்பர் கன்வர்ஷன எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுவோம்னா, இன்ட்டா இருக்கிற வேல்யூவ டூ டபுள் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலியமாவும், டபுளா இருக்க வேல்யூவ இன்ட், டூ இன்ட் அந்த பர்ட்டிகுலர் மெத்தட் மூலியமாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ, வித்தவுட் வேஸ்டிங் ஆர் டைம் நம்ம கோடிங்ல வந்துட்டு பார்க்கலாம். ஸோ, நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் இடத்துல நான் என்ன பண்றேன்னா, டோட்டலா எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு, டபுள் சம் வேல்யூ ஓகேவா? பாக்ஸ் கவுண்ட் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு 0.0ன்னு நான் வந்துட்டு எனக்கு குடுக்குறேன். இந்த மாரி தான் எனக்கு டேட்டா பேஸ்ல இருந்தோ, இல்ல என்னோட
ஏபிஐல இருந்தும் எனக்கு டேட்டா இந்த மாரி கிடைக்குது. பட் நான் ஸ்க்ரீன்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது நான் வெறும் கவுண்டா தான் நான் டிஸ்ப்ளே பண்ணணும். அந்த மாரி கேஸ்ல நான் என்ன பண்ணுவேன்னா, கவுண்ட் இஸ் ஈக்குவல் டூ திஸ் பாக்ஸ் கவுண்ட் டாட் டூ இன்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம செட் பண்ணும்போது, இந்த கவுண்ட் என்ன ஆகும்னா, பாக்ஸ் கவுண்ட் இன்டிஜரா வந்துட்டு கன்வெர்ட் ஆயிடுது. பட் நம்மளால டைரக்ட்டா ஒரு டபுள வந்துட்டு இன்டிஜருக்கு நம்ம அசைன் பண்ண முடியாது. எரர் காமிக்கும். ஓகே. ஆன் தட் கேஸ் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணலாம். 2 இன்ட்ன்னு குடுக்கும்போது இது இன்டிஜரா வந்துட்டு கன்வெர்ட் ஆயிடுது. அதே மாரி தான் டபுளுக்கும். ஓகே. டபுள்ல இருக்கிற வேல்யூவ நம்ம இன்ட்டா மாத்த முடியும். இன்ட்ல இருக்க வேல்யூவ நீங்க டபுளா மாத்த முடியும். சம் அதர் ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக. லாஸ்ட் கன்வர்ஷன். எந்த விஷயமா இருந்தாலுமே, எந்த டைப்ல இருந்தாலுமே, இன்ட், டபுள், பூலியன் இந்த டைப்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்கா வந்துட்டு மாத்த முடியும். ஓகே. வித் ஹெல்ப் ஆஃப் டூ ஸ்ட்ரிங் கீவர்ட். ஓகே. டூ ஸ்ட்ரிங் ஃபங்ஷன யூஸ் பண்ணி நம்ம எந்த விஷயமா இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஸ்க்ரீன்ல வந்துட்டு ஒரு விஷயத்த கொண்டு வர நெனைக்கிறீங்க. ஒரு கவுண்ட்ட வந்துட்டு நீங்க ஸ்க்ரீன்ல வந்து டிஸ்ப்ளே பண்ண நெனைக்கிறீங்க. ஓகே. பட் அந்த கேஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா, டூ ஸ்ட்ரிங்ன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே. நீங்க யூஸ் பண்ணா மட்டும் தான் ஒரு இன்டிஜரோ, இல்ல டபுளோ, ஒரு பூலியனோ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயி ஸ்க்ரீனுக்கு வரும். ஓகே. இல்ல நீங்க இந்த மாதிரி இன்டிஜரா தான் இருக்கு அப்டின்னா, நம்மளால ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா டெக்ஸ்ட் விட்ஜெட் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிங்க தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஓகே. நீங்க ஏற்கனவே டெக்ஸ்ட் விட்ஜெட் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் விட்ஜெட்ல நீங்க வந்துட்டு இன்டிஜர வந்துட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வேல்யூஸ் வந்துட்டு ஆன் த ஸ்பாட்ல வந்துட்டு உங்களால ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்த முடியும். இல்லன்னா ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணியும் உங்களால ஸ்ட்ரிங்கா மாத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து டபுள் அண்ட் பாக்ஸ் கவுண்ட் இருக்கா? இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்லயே நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூன்ற ஒரு பர்ட்டிகுலர் வேரியபிள வந்துட்டு கிரியேட் பண்றேன். தென் இந்த பாக்ஸ் கவுண்ட் டாட் டூ ஸ்ட்ரிங் இத யூஸ் பண்ணி என்னால இத டைரக்ட்டா வந்துட்டு ஸ்ட்ரிங்கா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இன் ஜெனரல். பட் என்னால டூ ஸ்ட்ரிங் இல்லாம என்னால வொர்க் பண்ண முடியாது. ஓகே. இத வந்துட்டு நீங்க பார்க்கணும். டூ ஸ்ட்ரிங்ன்னு போட்டா தான் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு டூ ஸ்ட்ரிங்கா மாறும். இல்ல ஆன் த ஸ்பாட்ல உங்ககிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. லைவ் வேல்யூவே இருக்கு. ஒரு மாக் வேல்யூ இருக்கு. அந்த மாதிரினா, நீங்க அந்த வேல்யூவ நீங்க டைரக்ட்டா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 90.2 ஸ்ட்ரிங் 19 நீங்க போட முடியாது. டாட் டூ ஸ்ட்ரிங்ன்னு வச்சீங்கன்னா, அது டூ ஸ்ட்ரிங்கா வந்துட்டு கன்வெர்ட் ஆயிடும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த ஒன் வே. ஓகே. இதே மாதிரி நீங்க வந்துட்டு பூலியனும் பண்ண முடியும், இன்டிஜரையும் பண்ண முடியும், டபுளையும் பண்ண முடியும். இதே கேஸ் தான். பட் நீங்க ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ நீங்க குடுக்குறீங்க. இந்த 908 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூப்பீஸா இருந்துச்சுன்னா, இன் கேஸ் அது வந்துட்டு நம்ம 2 டெசிமல் பாயிண்ட்ல காமிக்கணும். இங்க டாட் இருந்தாலும், அத தாண்டி 70 அந்த மாரி வந்து 2 டிஜிட் வந்துட்டு வரணும். அந்த மாரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, டூ ஸ்ட்ரிங் ஆஸ் ஃபிக்ஸ்டு இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இங்க நம்ம 2ன்னு செட் பண்ணும்போது, நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்துட்டு 2 வேல்யூஸ் வந்துட்டு பாயிண்ட்க்கு அப்புறமாவே வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இன் ஜெனரல். ஓகே. இதே மாரி தான் வந்துட்டு மத்த எல்லாத்துக்குமே. பட் டபுளுக்கு இது. பட் இன்டிஜருக்கும் பூலியனுக்கும் நம்ம வந்துட்டு 2 ஸ்ட்ரிங் மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஓகே. ஓகே கைஸ். ஐ ஹோப் திஸ் பர்ட்டிகுலர் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டூ நோ அபௌட் திங்ஸ். இந்த வேல்யூஸ வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க நான் எவ்வளோ வேல்யூ குடுக்குறேனோ, அவ்ளோ வேல்யூ வந்துட்டு பாயிண்ட்க்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 9 ஜீரோஸ் வந்துட்டு வரும். ஓகே. இந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்துட்டு நம்ப ரெகுலரா யூஸ் பண்றது இன் ஜெனரல். ஓகே. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் கன்டென்ட். கீப் பிராக்டிசிங் கைஸ். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு நான் அசைன்மென்ட்ஸ் குடுத்துருக்கேன். அந்த அசைன்மென்ட்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ புடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this content.